Hi friends, welcome to Sumi's Kitchen. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஃபன் சாம்பார் தாங்க செய்ய போறோம். டிஃபன் சாம்பாரை எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒன் பாட் ரெசிபி கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பாசி பருப்பு வச்சு சாம்பார் செய்ய போறோம். நீங்க எதுவும் இதுக்கு வதக்க தேவையில்ல, அதே நேரத்துல எதையும் அரைக்க தேவையில்ல. ரொம்ப ஈஸியா செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். சாம்பார் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேங்க. வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அதுல 5 பல்லு பூண்டு, 5 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி. அதுக்கப்புறமா நீங்க எந்த கப்பில் பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியை சேர்த்துட்டு குக்கர் மூடியை மூடி ஒரு 4 விசில் வைக்கலாங்க. இப்போ 4 விசில் ஆயிடுச்சு. நம்மளோட பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க. நான் அரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க மத்து வச்சு கூட நீங்க கடைஞ்சிக்கலாம். இத இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டியால நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இந்த டைம்ல நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாரை நீங்க கொஞ்சம் தண்ணியாவே வைக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த சாம்பார் ரொம்ப திக்காயிடுங்க. அதனால நம்ம தண்ணியை நல்லா தாராளமாவே ஊற்றி நம்ம தின்னாவே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரையிங் பேன்ல எண்ணெயை 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துருக்கேன். அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் தாளிச்சுட்டு இப்போ இந்த சாம்பார் கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பாரோட சேர்த்துட்டு கேஸை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு சாம்பார். இந்த டைம்ல நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை பை.